நானே இப்போ ஃபோன் பண்ணேன் எடுக்கலை. ஆமாம், நானே ஃபோன் பண்ணேன். அது வேறு விஷயமா ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கலை. இது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் ஏந்தலூர் நாச்சியார்புரம் அருகே உள்ள ஒரு இடத்துல இப்போ ஆய்வு பண்ணி செய்கிறோம். இங்கே எதுவும் போர்வெல் போடல. போர்வெல் அங்கங்கே தனியாக போட்டதுன்னு சொன்னார்ல, அங்கிட்டு ஒரு போர்வெல் 2 போர்வெல் போட்டிருக்காரு. இங்கே பைப்லைன் எதுவுமே இல்லை. அதனால் ஏறக்குறைய உள்ளபடியான ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பக்கத்தில் சோலைச்சேரிங்கிற ஒரு ஊர் இங்கே தான் இருக்குது, வடமேற்கு திசையில். அந்த மலை அடிவாரத்தில் 2 போர் போட்டிருக்கோம். அந்த சோலைச்சேரி ஊருக்கு வாட்டர் போர்டு போர். அதே மாதிரி இதே திசையில் ஏந்தலூருங்கிற ஒரு ஊர் இருக்குது, அது 3.25 ஈல்டு. அந்த சோலைச்சேரி உள்ள 2 போருமே 3.5 ஈல்டு. ஏந்தலூர் போரும் 3.25 ஈல்டு. ஸோ அந்த சரம் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. குவார்ட்சைட்டு ரிட்ஜி, சீனிக்கல் பாறை, இந்த வெங்கக்கல் அப்படிம்பாங்க. ஸோ இது ஓரளவுக்கு தண்ணி உள்ள சரம் தான். இங்கே ஒரு 25 ஏக்கர் தோட்டத்தில் பல கணக்கில்லாத போர் போட்டு போயில இடத்துல ஒரு 2 போர்வெல் சோர்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கேன். இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 36 மீட்டர் லென்த்துக்கு 250 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒன்று இந்த 22.5 மீட்டரில் உள்ள அடையாளம் 75 அடிக்குள்ளே உள்ள ஈரம் சகதி ஒரு கிணறுக்கு சரியாக வரும். அடுத்து 3:30 ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 125 மீட்டர் ஆழத்தில் ஒரு பாறை முறிவு காணப்படுது. இது உள்ளபடியான இயற்கையான ரிப்போர்ட். இது வேறு எந்த விதமான செயற்கைத்தனமான ரிப்போர்ட்டு கிடையாது. ஏன்னா பக்கத்தில் போர் கிணறு எதுவுமே இல்லை, பைப்லைன் இல்லை. அதனால் மிக சரியான ரிப்போர்ட் வந்திருக்கு. இது அவங்க விரும்புகிற இடத்துல இது 2வது ஸ்கேன். இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு, அதாவது நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு, ஏறக்குறைய கிழக்கு மேற்கில் நாம் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் 250 மீட்டர் ஆழத்துக்கு. இதுக்கு நேராக வடக்கு மேற்க உள்ள ஏந்தலூர் சோலைச்சேரி மலை அடிவாரத்தில் வாட்டர் போர்டு போர் அருமையாக ஓடிக்கிட்டுருக்கு. அந்த குவார்ட்சைட் ரிட்ஜ் இங்கே கிராஸ் ஆனால் இவங்களுக்கும் அதே அளவு தண்ணி இங்கே வர வாய்ப்பு இருக்குது. முதல் ஸ்கேனில் 125 மீட்டரில் ஒரு சுமாரான பாறை வெடிப்பு, இன்னொரு இடத்துல கிணறு ஓடுறதுக்கு உண்டான அம்சம் உள்ள ஒரு இடம். இங்கே பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, பைப்லைன் முக்கியமாக இல்லை, கிணறு மட்டும்தான் இருக்குது. இங்கே சுற்றி வர திறந்த வழி கிணறு மட்டும்தான் இருக்குது. இது 3வது ஸ்கேன். இந்த கிணத்தை ஆழப்படுத்தலாமா வேண்டாமான்னு தெரிந்து கொள்வதற்காகவும். இதில் 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 125 மீட்டரில் சரியான தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த 2 பாயிண்ட்டுக்கும் அடையாளம் வச்சதுக்கு நேரம் இங்கே ஒரு கிணறு கிடக்கு, அங்கிட்டு ஒரு கிணறு கிடக்கு. ஸோ அந்த கிணறு பாதிப்பாக இருக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த 3வது ஸ்கேனில் அந்த சந்தேகம் தீரப்போகுது. ஏன்னா அந்த சரம் இயற்கையான சரம்னா அது இங்கே கிராஸ் ஆகணும். இப்போ இந்த கிணறு ஆழப்படுத்தலாமா வேண்டாமாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ கிணத்தினுடைய உள்ளபடியான ரிப்போர்ட் மட்டும்தான் வரும். நான்காவதாக இந்த 2வது ஸ்கேனை மீண்டும் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வைத்து ஸ்கேன் செய்து பார்த்ததில் மிக சுமாரான ஒரு பாயிண்ட். இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. கிணறுக்கு ஒரு அம்சமான பாயிண்ட். இதுதான் 2வது ஸ்கேன். 2 கிணத்துக்கு இடையில் உள்ள ஸ்கேன் ரிப்போர்ட். அது ரொம்ப தண்ணீருக்கு மாதிரி வருது. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, கிணத்தினுடைய ஒரிஜினல் தன்மையை காட்டுது. இதுதான் 4வது ஸ்கேன். 2வது ஸ்கேனில் நிறைய தண்ணி இல்லை, ரொம்ப சுமாரான தண்ணி தான் இருக்குதுன்னு அது காட்டியிருக்கு. அது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு ரீசெக்கப் பண்ணுது. ஸோ கிணறு, பைப்லைனு, பல போர்வெல் இருக்கிற இடத்துல மிகச்சரியான ரிசல்ட் வராது. இது பாளையங்கோட்டை, கிருஷ்ணாபுரம், ஜெயந்தி நகர். இந்த பகுதியில் அந்த எதுக்கு தெரிகிற வீடு, அருகில் உள்ள வீடு ஆக ஒரு 4 வீடுகளுக்கு
3 ஆண்டுகளுக்கு முன்பு ரெசிஸ்டிவிட்டி சர்வே மூலம் கண்டுபிடித்த பாயிண்ட்டு பரோல் பாயிண்ட்டு அந்த போர்வெல் இன்னும் நல்ல சிறப்பாக ஓடிக்கொண்டிருப்பதாக என்னை இந்த ஆய்வு பணிக்கு அழைத்த பில்டர் சொன்னார். அவருக்கு கடந்த 28 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு தொடர்ந்து நான் ஆய்வு பணி செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே 2 ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் மட்டும் மிக சுமாரான பாயிண்ட்டு, 2வது ஸ்கேனில் பாயிண்ட் இல்லை. இதான் முதல் ஸ்கேன். இதில் மிக மிக சுமாரான ஒரு பாயிண்ட்டு. 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை. இந்த இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு கருவி, அதாவது எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் கணக்கற்ற போர்வெல், பைப் லைன், கிணறு இருக்கிற இடத்துல மிகச் சரியான ரிசல்ட்டு கொடுக்காம நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தவறான ரிப்போர்ட்டு கொடுக்கு. இதில் இந்த இடத்துல சரியான இந்த இடத்துல பெரிய பாதிப்பு இல்லாத இடமாக இருப்பதால் மிக மிக சரியான ரிசல்ட் வந்திருக்கு.